வணக்க மக்களே. சிவன் குருவாக இருந்து சுந்தரருக்கு தவநெறி உபதேசம் செய்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அற்புதமான இடத்துக்கு தாங்க நாம் இப்போ வந்திருக்கோம். திருத்துறையூர் சிஸ்ட குருநாதர் திருக்கோவிலுக்கு தாங்க நாம் இப்போ வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி இந்த கோவிலுக்கு வரணும், இந்த கோவிலினுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோஸை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலில் நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலா தலங்களை பற்றியும் நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி இந்த கோவிலுக்கு வரலாம்ன்றதை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்துறையூர் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பண்ருட்டியிலிருந்து அரசூர் போகிற வழியில் வந்தீங்கன்னா புதுப்பேட்டை இருக்கும். புதுப்பேட்டையிலேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த திருத்துறையூர் அடையலாம். பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பண்ருட்டி வந்துட்டு பண்ருட்டியில் காலை 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அப்படின்னு இந்த திருத்துறையூருக்கு இருக்குங்க. அக்கடவள்ளி, கொரத்தி இந்த ஊர்களுக்கு போகிற பஸ் இந்த திருத்துறையூர் வழியாக தான் போகும். நீங்கள் கோவில் வாசல்லையே நீங்கள் இறங்கிடலாம். சென்னை கும்பகோணம் இந்த மெயின் ரூட்டில் இந்த கன்றக்கோட்டை இருக்கும். கன்றக்கோட்டையிலேருந்து கூட நீங்கள் இந்த திருத்துறையூருக்கு வரலாம். உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வரதுக்கான ரூட் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோவிலினுடைய லொக்கேஷனை நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோவில் வாசல்லையே பஸ் நிற்கும் அப்படின்னு. விழுப்புரத்துலேருந்தும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரதுக்கு பஸ் இருக்குங்க. அக்கடவள்ளின்னு பேர் போட்டு விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும்னு நினைக்கிறேன். இதுதாங்க கோவிலினுடைய நுழைவு. இந்த கோவில் மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. கோவில் உள்ள நுழைந்ததுமே நமக்கு இந்த இடத்துல அம்பாள் சன்னதி இருக்கும். இந்த அம்பாள் சன்னதி வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும். சிவன் கோவில்களில் அம்பாள் சன்னதி வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க. இந்த கோவிலில் இந்த சிவலோக நாயகி அம்மன் சன்னதி வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. அம்பாள் சன்னதிக்கு எதிர் திசையில் இந்த இடத்துல அகத்திய லிங்கம் இருக்குங்க. இந்த சிஸ்ட குருநாதரை அகத்தியர் தரிசனம் பண்ணியிருக்காருன்றதை குறிப்பிடும் விதமாக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குங்க.